என்னம்மா சூர்யா இன்னும் ரெடி ஆகல? டைம் ஆகுது. இதோமா குளிக்க போறேன். போ சீக்கிரம் போ. என்ன மதி, என்னாச்சு? ஏன் இரும்புற? ஐயோ, என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? அதான் என்னன்னே தெரியலம்மா. இந்த ஜுரத்தோட எப்படியம்மா நீ பூஜைக்கு போவ? தெரியல பாட்டி. மதி, என்னாச்சு? ராத்திரி திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு. சரி, அப்ப டக்குன்னு ஒரு டாக்டரை பார்த்து ஊசியை போட்டு நேரா கடைக்கு வந்துரு. வர முடியுமான்னு தெரியல நட்ராஜ். நான் வரலனா என்ன? சரி பரவாயில்ல மதி, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்காவது போயிட்டு வா. போயிட்டு வாமா. பாட்டி, நீங்க ரெடியா? இல்லப்பா, மதிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா குழந்தைய யார் பாத்துக்கிறது? பரவாயில்ல பாட்டி, நான் கதிரை தூக்கிட்டு போறேன். நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க. எனக்கு என்னம்மா, நீங்க எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்க போறேன். என்னால அங்கே எங்கேயும் அலைய முடியாதும்மா. நீங்க போய் நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டு வாங்க. யாருமா? தேவேந்திரன் ஐயா. ஹலோ சுந்தரிமா, சொல்லுங்கய்யா. இன்னைக்கு கடையில பூஜை இருக்குன்னு நடராஜ் வந்து சொன்னாப்ல. ஆமாங்கய்யா, நீங்க கண்டிப்பா வந்தாகணும். அத பத்தி பேசுறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னங்கய்யா விஷயம் சொல்லுங்க. சாரிம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கண்டிப்பா நான் லீவ் போட முடியாது, அதான் பிரச்சனை. ஐயா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க இல்லைன்னா எப்படிங்கய்யா? சுந்தரிமா, நிஜமாவே எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இல்லைன்னா நான் கண்டிப்பா வருவேன்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா நான் லீவ் போட முடியாதுமா. தயவு செஞ்சு நீங்க வரலன்னு மட்டும் சொல்லிடாதீங்கய்யா. இல்லம்மா, அது என்னன்னா, நீங்க என்ன காரணம் சொல்றதா இருந்தாலும் அது உங்க ஆபீஸ்ல சொல்லுங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து கொஞ்சம் தலையை காட்டிட்டு போயிடுங்க. ஐயா, நீங்க வராம இந்த கடை பூஜை சரியா இருக்காதுங்க ஐயா. உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க வந்து வாழ்த்துனாதான் என் புள்ள மேல வருவான். நீங்க பணத்தை கொடுத்தது மட்டும் உதவி பண்ணதை நினைச்சிடாதீங்க. உங்க அனுபவத்தை அவனுக்கு ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா அது அவனுக்கு ஒரு பாடமா இருக்குங்கய்யா. நீங்க வரலன்னா என் மனசு குறையா இருக்கும். உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். நீங்க கண்டிப்பா வரணுங்கய்யா. சரிம்மா, கண்டிப்பா வந்துட்டே போறேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. வச்சிடுறேன். என்னம்மா சொன்னாரு? வந்துடுறேன்னு சொன்னாருப்பா. சரிம்மா, அப்ப நான் முன்னாடி போறேன், நீங்க வந்துருங்க. ஹலோ, சொல்லுங்க. நமஸ்காரம். உங்க கடைக்கு வரதா சொல்லிருந்தேன் இல்லையா? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துடுது. ஐயோ, இப்போ வந்து திடீர்னு சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, நான் வேற ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்க வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். சரி, எங்க வந்து பிக்கப் பண்ணுங்க? திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. சரி, வந்துடுறேன். என்னப்பா, யாரு? இல்லம்மா, பூஜைக்கு குருகுல ஒருத்தரை சொல்லி வச்சிருந்தோம்ல, அவர் வெளில போறாராம், வேற ஒருத்தர் அனுப்புறாராம். ஏ ஆள் தானமா மாறுறாங்க, அது யாரா இருந்தா என்ன? சரி, நான் பாத்துக்கிறேன். அவரை கூப்பிட்டு கடைக்கு போயிடுறேன், நீங்க வந்துருங்க. வர நில்லு. என்ன இது வேஷம்? இத்தனை நாளா போட்டிருந்தேன் பாரு, அதான்ப்பா வேஷம். ஓ, இப்போ முற்றும் திறந்துட்டீங்களா? அப்படின்னா அதுவே தெரியாத உனக்கு? அப்புறம் எதுக்கு நீ சாமியாரான? தம்பி, நான் சாமியார் ஆகலப்பா, நல்லவளா மாறி இருக்கேன். பொசுக்குன்னு தம்பின்னுட்ட. இத்தனை நாளா ஜோதி அண்ணே ஜோதி அண்ணேன்னு கூப்பிட்டு இருந்த. நான் இனிமே உண்மையை மட்டும்தான் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை விட வயசுல சின்னவனி, உன்னை அண்ணன்னு சொல்றதுக்கு என் மனசு ஒத்துக்கலப்பா. அப்போ இனிமே நீ பொய்யே பேச மாட்ட. உண்மையைத்தான் பேசுவேனா? அதுக்கு அர்த்தம் அதானேப்பா. கன்ஃபியூஸ் பண்றிய. சரி, என்னமோ பண்ணி தொலை, ஆனா தொந்தரவு பண்ணாம இரு, சரியா? சிவசிவா. ஜோதி, ஜோதி அண்ணே, இதை வரனே.
ஜோதி ஜோதி, அண்ணே சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு நடராஜோட கடை திறப்பழா இருக்கு, ஆ, அதுக்கு போகணும். ரெடி ஆயிட்டல நீ? நான் ரெடி ஆயிட்டேனே. அப்புறம் அந்த 23வது செயலாளர்ல அவர் மாவட்ட செயலாளர் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறான். அவர் ஃபோன் பண்ணாரு, அது என்னன்னு பார்க்கணும். யார் அந்த மணி அண்ணே? ஆமா, அவன் தான். அது சப்ப மேட்டர்னே, நாம கரெக்ட் பண்ணிடலாண்ணே. சரி கிளம்புவோம். அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. இப்படி ஒரு கோலத்தை பார்த்துட்டு எதுவும் சொல்லாம போறீங்க? என்னத்த சொல்றது, நிக்கிறத பாரு, சிலிண்டருக்கு சேலை கட்ட மாதிரி. என்னவா புது அவதாரமா? ஆமாண்ணே, இனிமே பொய்யே சொல்ல மாட்டாங்களாம். ஓ, அவ்வளவு நல்லவங்களாயிட்டாங்களாம். இவங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் இன்னும் 10-15 ஜென்மம் எடுத்து நல்லவங்களா வாழ்ந்தா மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஆளுகளை மூஞ்சிகளை பாரு. ச்சே. இங்க பாரு, நெத்தியில பட்டைய போட்ட மட்டும் நல்லவங்க இல்ல, மனசுல நல்லதையும் நினைக்கணும், மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். ஆமா தம்பி, அந்த முடிவோட தான் நான் இப்ப முழுசா மனசு மாதிரி வந்திருக்கேன். சீ, வாய மூடு. நீ யாரு, உன் மகன் யாரு, எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீ இந்த வேஷம் போட்டிருக்கனா அதுக்கு என்ன காரணம் கூட எனக்கு தெரியும். தப்பு பண்றதுக்கு தான் நீங்க புதுசு புதுசா யோசிக்கிறானுங்களாச்சே, அப்புறம் என்ன? இதான் தம்பி உலகம். நான் தப்பு பண்ணப்பெல்லாம் என்னை எல்லாரும் நல்லவன் நம்பினாங்க. இப்ப உண்மையிலேயே மனசு மாறி நல்லவளா திருந்தி வந்திருக்கேன். என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களேப்பா. அப்படியா? திருந்துட்டியா? முழுசா திருந்துட்டியா? அதுல என்னப்பா உனக்கு சந்தேகம்? முழுசா திருந்தி தான் வந்திருக்கேன். அப்போ பொய்யே சொல்ல மாட்டேன். சிவ சிவ சிவா, இந்த வார்த்தையே என்னால கேட்க முடியலையப்பா. அட, இங்க வர்ற. சரி, இத்தனை நாளா உன் பையன் என்னெல்லாம் தப்பானா சொல்லு பாப்போம். எப்படி ஜோதி, எப்படி மணக்கலாம் பாத்தியா? சூப்பர்ண்ணே. என்ன சொல்ல முடியலையா? அவன் ஒரு நல்லது கூட பண்ணலையப்பா. அவன் பண்ணது எல்லாமே தப்பு தானே. அவன் என்னென்ன தப்பு பண்ணான்னு நான் எல்லாத்தையும் வரிசையா சொல்லட்டுமா? ரஞ்சனியில ஆரம்பிச்சு பனிமலர் வரைக்கும் எல்லாரையும். ஏய், நிறுத்து நிறுத்து. உன் பிள்ளையோட மன்மதிலையில கேட்கறதுக்கா காலையில இருந்து குளிச்சு முடிச்சு ரெடியா வந்திருக்கோம்? உண்மையை சொல்லணும்னு முடிவு பண்ணா எதையும் மறைக்க கூடாது இல்லையா? அப்போ நீ நிஜமாவே மனசு மாறிட்ட. சத்தியமாப்பா. இதுக்குள்ள என்ன உள்குத்து வச்சிருக்கேன்னு யாருக்கு தெரியும்? உன்கிட்ட பேசிக்க நேரம் இல்ல. ஜோதி வா. டேய், என்ன ஒன்றும் இல்லை. என்ன மரப்பா பதில் சொல்ற? ஒன்றும் இல்லைன்னு தானே சொன்னேன். என்னடா குரலை வசத்துற? உங்க அம்மா திடீர்னு எல்லாம் கூட மாறிட்டாங்களே, என்னவா? இங்க பாரு, அதை பண்றேன் இதை பண்றேன், நல்லவங்களா மாறுறேன், கெட்டவங்களா மாதிரி படம் எடுக்கிறேன்னு ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணீங்க, கெண்டக்கால நுறுக்கிடுவேன். ஒழுங்கு மரியாதை இருக்கணும். உங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உனக்கு மதிக்கம் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நோட்டீஸ் வந்துச்சு. இந்த வீட்டுக்கு தான் வந்துச்சு. உங்க கையில கிடைச்சா எங்க அதை மதிக்கிட்ட கொடுக்காம கோல்மால் பண்ணுவீங்களான்னு தான் நேரா மதிக்கிட்டே கொடுக்க சொல்லியிருக்கேன். இப்ப கூட எதுக்கு நான் அதை உங்ககிட்ட சொல்றேன்னா, இனிமே உனக்கு மதிக்க எந்த சம்மந்தமும் இல்லை. மதி நினைக்கிற மாதிரி அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டான். அதுல குறுக்க வந்து ஏதாவது நின்ன கொன்னுடுவ ராஸ்கல். ஏய், போய் வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு ஒழுங்கு மரியாதை வேலையை பாரு. சும்மா பட்டையை போட்டுக்கிட்டு மூஞ்சியை பாரு. வா ஜோதி போலாண்ணே.
டைவர்ஸ் கிடைச்சிருச்சாமல்ல, அதுவும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கப்பா. இனிமே நாம எந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும். நல்லது நினைக்கிறவங்களுக்கு தான் நல்லது நடக்குமா. நமச்சிவாய நாமத்தை சொல்லிக்கிட்டு இனிமே நாம 2 பேரும் ஊர் ஊரா போய் நல்லவங்களா இருக்கிறது எப்படின்னு பாடம் எடுப்போம்ப்பா. ஏன்பா அடிச்ச? அடி, இந்த கணத்திலையும் அடி. அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? கொன்றுவோம். இத்தனை நாளா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்காக என்ன கேன பையன் முத்திர குத்திட்டீங்கல்ல. உனக்கும் சொல்றேன், அந்த குமாருக்கும் சொல்றேன், இந்த சோமுவை பத்தி யாருக்கும் தெரியாது. இல்ல சோமு, இதெல்லாம் விட்டுருப்பா. வெள்ள போ. டைவர்ஸ் வாங்கிட்டா விட்டுருவனா? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ விட மாட்டேன். யாரு குறுக்க வந்தாலும் சரி, விடவே மாட்டேன். இதான் நிமி நம்ம பிளான். இதுல மொத்தம் 135 ஃபிளாட்ஸ் இருக்கு. எல்லா அம்யூனிட்டிஸோட பண்ணிருக்கோம். ஓ, இது என்னங்க இவ்ளோ பெரிய ஸ்பேஸ்? இது ஸ்விம்மிங் பூல். ஓகேவா? இப்படியே வந்தா இங்க பிளே கிரவுண்ட் சில்ட்ரன்ஸ்க்காக. ஓ, இது இது ஆரோ பிளான்ட். ரோடு இருக்கு. அத்த அம்மா, அத்த இந்த பிளான் ஒரு முறை பாத்துட்டீங்கன்னா. இத பாருங்க மாப்ள, இந்த பிசினஸ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால என்னங்க அத்த, உங்க அனுபவத்தை வச்சு சொல்லலாம்ல. இல்ல மாப்ள, இது உங்க தொழில். இதை நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைச்ச விஷயம். இதுல நான் ஒண்ணும் சொல்லக்கூடாது இல்ல. நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணும்னா மட்டும் சொல்லுங்க. மத்தபடி இது உங்க விருப்பப்படியே இருக்கட்டும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இதை செஞ்சு முடிங்க. அதுதான் எனக்கு சந்தோஷம். நல்லபடியா சக்சஸ் பண்ணுவேன் அத்த. அது போதும் மாப்ள. மீனா, அம்மா, திவ்யா எங்க? அவங்க ரூம்ல இருக்காங்கம்மா. வர சொல்லுவாமா? இல்ல வேணாம், நீ போய் வேலையை பாரு. இப்படி என் பொண்ணு ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாளே. ஆமாமா, அவ இங்க யார்கிட்டயும் சரியா பேசுறது இல்ல. அவ பாட்டுக்கு தனியா உட்கார்ந்திருக்கா. இப்படியே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். நானா போய் பேசினா கூட எரிஞ்செரிஞ்சு விழறாமா. புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி இருக்கவே கூடாது. சரி, நான் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். திவ்யா, ரெடியா தானே இருக்க? வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நான் வரலம்மா. என்னம்மா இது? அம்மா தானே கூப்பிடுறேன். வா, போயிட்டு வரலாம். இல்லம்மா, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. சாமி விஷயம். உன் பேர்ல அர்ச்சனைக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது. வா, நம்ம போயிட்டு வந்துடலாம். இல்ல, சொல்றேன்ல. வா, வாம்மா, வா வா. நிம்மி, என்னம்மா? அந்த போன் எடுமா. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோமா? சரிம்மா. வாம்மா. என்னாச்சு? ஏன் திவ்யா இப்படி இருக்கா? இனி நம்ம யார பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை நிமி. நம்ம ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி மட்டும் யோசிப்போம். நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதான் சொல்றேன். எனக்கு யாரு மேலேயும் கோவம் இல்ல. உங்க அம்மா பண்ணத்தப்ப உங்களுக்கு புரிய வைக்க நினைச்சோம். நம்ம என்ன பண்ண நினைச்சோமோ அது நடந்துருச்சு. இப்ப வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்க. சொன்ன மாதிரியே அவங்க என்ன பிசினஸ் ஆரம்பிக்க விட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நிமி வேணும்? கரெக்ட் தாங்க. இனிமே நீங்க உங்க பிசினஸ்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். Thank you, my sweetheart. பட்டா? சமத்தா சாப்பிடாங்க
மா உயிர்வாய் சாப்பிடு மா ஆபீஸ் கிளம்பணுமா டிஃபன் ரெடியா ஏண்டா எல்லாரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு தானே இருக்கோம் உனக்கு என்னடா அவசரம்? அத்தை நீங்க குழந்தை பிடிங்க, நான் போய் அவருக்கு தோசை ஊத்துறேன். இல்ல நீ குழந்தைய வச்சுக்க, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அதுக்குள்ள உனக்கு என்னடா ஆபீஸ்க்கு அவசரம்? ஆபீஸ் போற வழியில ஃப்ரெண்ட பாத்துட்டு போணுமா? ஆமாண்டா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உனக்கு ஃப்ரெண்ட பாக்குறது முக்கியமா? இரு, தோசையை ஊத்தி எடுத்துக்கிட்டு வரேன். ஏண்டா நீ சாப்பிடு, சமத்தா சாப்பிடணும், அடம் பிடிக்க கூடாது. அக்கா அத்தை இங்க உள்ளதா இருக்காங்க. அத்தை எது கோவமா இருக்காங்களா? ஏன் எதுக்கு? அவருக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுதா, இன்னும் டிஃபன் ரெடி ஆகல. போ உள்ள, உனக்கு சமத்தியா விழ போகுது. யார் எனக்கா? இப்ப பாருங்க நான் அவங்களை எப்படி சமாளிக்கிறேன்னு. அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாவு இப்படியே கரைக்கிறது? வாங்க இந்த பக்கம், நான் பாத்துக்கிறேன். பொட்டுக்கல்ல தேங்காய் எங்க இருக்கு? இங்க இருக்கா? தள்ளுங்க அத்தை.